கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் பராபவ வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் 12 ராசிகளுக்கும் சொல்ல இருக்கேன். பொதுவாக தமிழ் புத்தாண்டு பலன் பார்க்கும்போது மொத்தம் 60 வருடங்கள். அதில் இப்பொழுது பராபவ வருடம் என்ற வருடம் ஆரம்பிக்கிறது. அதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், எல்லோரும் சுகமாக இருக்க வேண்டும், எல்லோருக்கும் நியாயமானதை தர வேண்டும், மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட அர்த்தமுள்ளதாக தான் அந்த பராபவ வருடம் குறிக்கிறது. இருந்தாலும் இந்த வருடத்திலே கிரகங்களின் சூழ்நிலைகளை வைத்து என்னென்ன பலன் ஏற்படும் போது இப்போ பார்க்கலாம். மிதுனத்திலே குரு பகவான் இருக்கிறார், சிம்மத்திலே கேது பகவான் இருக்கிறார், கும்பத்திலே ராகுவும் சந்திரனும் வீற்றிருக்கிறார்கள், மீனத்திலே சனி பகவான் புதன் செவ்வாய் இருக்கிறார்கள், மேஷத்திலே சூரியன் சுக்கிரன். இவ்வாறாகத்தான் இந்த கிரகங்கள் பராபவ வருடம் ஆரம்பிக்கும் போது இருக்கிறது. இதில் என்னவென்று கேட்டால், இந்த மீனராசியிலே சனி பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார். அவர் இந்த பராபவ வருடம் முழுவதுமே இருப்பார். மற்ற கிரகங்கள் மட்டும் மாறுமே தவிர சனி பகவான் மட்டும் அந்த மீனராசியில் தான் வீற்றிருப்பார். இந்த மீனராசியிலே சனி பகவான் இருப்பதினால் நீதி, நேர்மை, சத்தியம் நிலைநாட்டப்படும், ஆன்மீகவாதிகளுடைய வளர்ச்சி எழுச்சி பெறும், நாட்டில் ஒற்றுமை மேம்படுத்தப்படும், மதம், இனம், ஜாதி, மொழி சேர்ந்தவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து உலக அமைதிக்காக நல்ல விஷயங்களை செய்யப் போகிறார்கள். இப்போது பார்த்து வந்தீர்களானால் உலகப்போர் என்று தொடங்கி நடந்து கொண்டு வருகிறது. இது முடியாதா என்று கேள்வி இருக்கிறது. இது நிச்சயமாக குறுகிய காலத்திற்குள்ளே முடிந்துவிடும் இந்த கிரக நிலை வைத்து பார்க்கும்போது சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால், குருடைய பயிற்சி இந்த வருடம் 3 முறை நிகழ இருக்கிறது. ஜூன் மாதம் 1ஆம் தேதி, அடுத்ததாக அக்டோபர் மாதம். ஏற்கனவே இப்போது மிதுனத்தில் இருக்கிறார், கடக ராசிக்கு வந்து அதன் பிறகு சிம்ம ராசிக்கு வரப்போகிறார். இந்த 3 ராசிகளே குரு பகவான் சஞ்சாரம் செய்வதால் புதன், சந்திரன், சூரியன் ராஜ கிரகங்களான சூரியன் சந்திரன் வீட்டிலும் புதன் வீட்டிலும் இருக்கப்படியால் அரசாங்கம் இதிலே ஈடுபட்டு மக்களை காப்பாற்றக்கூடிய வகையிலே எந்த வகையிலும் போராடும். இதுவரை மக்கள் போராடி வந்தார்கள், பார்த்திருப்பீர்கள். இனி வரும் காலங்களிலே அந்தந்த நாட்டு அரசாங்கங்கள் மக்களை காப்பாற்றுவதற்காக போராடி வெற்றி பெறுவார்கள். ஆங்காங்கே இயற்கை பேரிடர்களான வெள்ளம், மழை, புயல், நிலச்சரிவுகள், தீ விபத்துகள், எல்லா விதமான போக்குவரத்து மூலியமாக விபத்துகள் இதெல்லாமே அதிகமாக நடக்க இருக்கிறது. அதனால் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், எல்லோரும் ஒரே சிந்தனையோடு இருக்க வேண்டும். இவ்வாறு இருந்து கொண்டால் இந்த பராபவ வருடம் எல்லோருக்கும் நன்மைதான் செய்யும் என்று சொல்லி இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து வரும் 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான பராபவ வருட தமிழ் புத்தாண்டு பலன் தான் சொல்ல போகிறேன். இந்த ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பலனும் சரி, சனி பயிற்சி பலனும் சரி, மகர ராசிக்கு நல்லா இருக்குது, டாப்பாக இருக்குது. நான் சொல்லலை, எல்லாருமே சொன்னாங்க, நானும் தான் சொன்னேன். அந்த வகையில் பார்க்கும்போது இப்போது கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. இந்த பராபவ வருடம் ஆரம்பிக்கும் போது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது, 3ஆம் இடத்துல சனி பகவான், 6, 7, 8 இந்த 3 இடத்துலையும் குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் இடத்துக்கு வருவார், 8ஆம் இடத்துக்கும் வருவார். இப்போ அதுக்கு உண்டான பலனை பார்க்கலாமா? அப்போது மகர ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வருட ஆரம்பத்திலே ஒரு 2 மாதங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, விட்டதை பிடிப்பீங்க, முயற்சியால் ஜெயம் சொல்லுவாங்க. முயற்சியில் விடாமுயற்சி, தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தப்பா கிடச்சிச்சுப்பா சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மாதிரி தான் பண்ணணும். மனைவி வழி உறவு மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும், சகோதர உதவிகள் கிடைக்கும், திறமைகள் வெளிப்படும், தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே ரொம்ப டாப்பாக இருக்கும். உங்களுக்கு தைரியத்தோடு துணிஞ்சு இறங்கிடுவீங்க, செஞ்சிடுவீங்க. இதனால் இந்த வரைக்கும் பயம், தயக்கம் இல்லாமல் போயிடும். எல்லாமே தான் நடக்க போகுது. ஆனாலும் சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருக்கணும், உணவு வகையில் கவனமாக இருக்கணும். கண்ட இடத்துல சாப்பிடக்கூடாது, அப்பப்போ உடம்பை பார்த்துக்கணும். பிரயாணங்கள் பண்ணும்போதும் கவனமாக இருக்கணும். நீங்கள் பயணிக்கும் போதும் சரி, நீங்கள் அடுத்தவங்க வண்டியில் பயணிக்கும் போதும் சரி, ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த 2 மாதங்கள். அதன் பிறகு பார்த்தீர்களானால் உங்களுக்கு கடன் பிரச்சனை கொஞ்சம்
ஆரம்பத்தில் 2 மாதம் இருந்து தான் இருக்கும். படிப்படியாக தான் குறைய போகுது. அடுத்து வரும் 4 மாதங்கள் உங்களுக்கு கடன் கண்டிப்பாக குறையிறது கண்டிப்பாக தெரியும். இப்போது நம்ம தண்ணியை திறந்து விட்டோம்னா அந்த தண்ணி குறைஞ்சிட்டே வரும். ஒரு பைப்பில் தண்ணியை விட்டுட்டு பக்கெட்லேருந்து ஒரு ஓட்டை போட்டிங்கன்னா தண்ணி இறங்கும், அப்படியே குறைஞ்சிட்டே வரும் வெளியே போகும்போது. அது மாதிரி தான் குறைஞ்சிட்டே வரும் உங்களுடைய கடனும். உங்களுக்கே தெரியாது அது எப்படி குறையும், ஏதா குறையும் தான் தெரியாது. அதுக்குண்டான வழிகள் கிடைக்கும். அதுக்கு தானே அந்த நேரங்காலம்னு சொல்கிறோம். அதுக்கு தானே ஜோதிடம் பார்க்குறோம். முக்கியமான விஷயங்களுக்கு தானே ஜோதிடம் பார்க்கணும். எல்லாத்துக்குமா ஜோதிடம் பார்க்கணும் அப்படி கிடையாது. அப்படி இருக்காங்க ஜோதிட பைத்தியங்கள்னு இருக்காங்க. எப்படி கெட்ட பழக்கங்கள் இருக்கவங்களாமே விடிக்கல்ல போய் அந்த கெட்ட பழக்கத்தில் போய் ஈடுபாடு பண்ணுவாங்க. இப்போது நடந்துகிட்டு தான் இருக்குது. அது மாதிரி தான் ஜோதிடத்தில் பைத்தியமாக இருக்கவங்க எல்லாத்துக்குமே ஜோசியம் பார்ப்பாங்க. வெளியே போகிறதுக்கு பார்ப்பாங்க, ஒரு பிரச்சனை வந்தால் பார்ப்பாங்க, ஒரு ஆரம்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்றுனா பார்ப்பாங்க, முடிக்கணும்னா பார்ப்பாங்க, எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே கிடையாது. அது ஜோதிடம் அல்ல. வேற என்ன? முக்கியமான விஷயங்கள் பார்க்கலாம். நம்மளால் முடியாத விஷயங்கள் பார்க்கணும். அதுதான் விஷயம். அப்போல்லாம் வந்து நிறைய நல்ல நண்பர்கள், நல்ல சூதுவாதி தெரியாத வந்தாங்க. இதை அண்டர்லைன் பண்ணுறேன் கேட்டுங்க. சூதுவாது தெரியாதவர்கள் அந்த காலத்தில் இருந்தார்கள். இப்போ இருக்காங்களா? இருக்காங்க, கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, நிறைய பேர் இல்லை. இப்போ கண்டிப்பாக ஜோதிடம் பார்க்கணும், அதுக்குண்டான ஃபீஸ் கொடுத்து பார்க்கணும், கன்சல்டிங் பார்க்கணும், சைக்கியாட்ரிஸ்ட் போய் பார்க்கணும், உளவியலாக பார்க்கணும், இது மாதிரிலாம் பார்க்கணும். இப்போல்லாம் அருள்வாக்கு போய் கேட்கணும். இப்போல்லாமே எல்லாம் கேட்டு அப்படி தான் பண்ணணும். அப்போல்லாம் அப்படி கிடையாது. கூட இருக்கவங்களே நல்லவங்களாக இருப்பாங்க, சொந்தக்காரங்களே நல்லவங்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் ஒரு சில பேர் தான் கெட்டவங்களாக இருப்பாங்க. அது எப்பயுமே உண்டு. நண்பர்களும் நல்லவங்களாக இருப்பாங்க. இப்போ அப்படி இல்லை. காலம் மாறிடுச்சு, நவீன யுகமாக போயிடுச்சு. போட்டி பொறாமை நிறைய வந்துடுச்சு. நீ பெரியாலாம், நான் பெரியாலாம், நீயா நானா பார்க்கலாம், இப்படி தான் இருக்காங்க. அதுவும் பழி வாங்குறதுல இருக்குது. பாருங்கள், ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டா அவன் திருப்பி பதில் சொல்லுன்னு. இப்போலாம் சொல்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. ஒருத்தர் பேசிட்டாருன்னா அது அப்படியே ஒன்று எதிர்த்து பேசுறது. ஏன் விட்டு தான் பாருங்களேன். அவங்க உங்களை பேசினா அவங்களுடைய அந்த பலனை அவங்க அனுபவிக்க போகிறாங்க. நிச்சயமாக கடவுள் கண்டிப்பாக தண்டனை கொடுப்பார். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நீங்களாம் ஏன் அதை கையில் எடுத்துக்கிறீங்க? இப்போது காவல்துறை, சட்டத்துறைலாம் எதுக்கு இருக்குது? தண்டிக்கிறதுக்கு தானே இருக்குது. நாமே அதை கையில் எடுத்துக்கிட்டால், அவங்களாம் செய்யலைனா தான் நம்ம கையில் எடுக்கணும். அது ஒரு தர்மம் இருக்குது. யாருமே செய்யலைன்னா நம்ம கையில் எடுக்கலான்ற ஒரு தர்மம் இருக்குது. அவங்களால முடியலனா தான். அது மாதிரி முயன்று பாருங்கள், கண்டிப்பாக முடியும். அப்போ இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். கவனமாக இருக்கணும். முன்பின் யோசிக்காமல் எதுவும் பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. கொடுக்கவங்களும் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் பிரச்சனை வரும், அது கவனமாக இருக்கணும். அரசியலில் ஆரம்பத்தில் கொஞ்சம் நன்மையாக இருந்தாலும் அடுத்து வர காலங்களில் தொடர் அந்த பலன்கள் கிடைச்சாலும் ஒரு 6-7 மாதம் கழிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கவனம் வேணும். யாருக்கு? மகராசிக்காரங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். முதல்ல ஒரு 6-7 மாதங்கள் நல்லதாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நேரம் வரும்போது தான் கவனமாக இருக்கும். உங்கள் ராசாதிபதி சனி பகவான். சனிக்குடைய பிரீத்தி என்னென்னா, சனி பகவானுக்கு வழிபடலாம். சனிக்கிழமை எல் தீபம் போட்டு வழிபடலாம். ஆஞ்சநேயர் வழிபடலாம். விநாயகரை வழிபடலாம். காலையில் விநாயகர், மாலையில் ஆஞ்சநேயர், இவ்வாறு தான் வழிபட வேண்டும். இது மாதிரி பண்ணிட்டு வரலாம். சனி பகவான் பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம். ஏன்னா உங்கள் ராசாதிபதி அவர். அது இல்லாமல் சிவ அம்சத்திலே திருநீலகண்டர் அவதார சிவபெருமானை வழிபட்டு வரலாம். அதே மாதிரி பெருமாள் அம்சத்திலே கரிய நிற பெருமாள் அப்படின்னு இருக்கார். அந்த கரிய நிற பெருமாளை வழிபட்டு வரலாம். இது மாதிரிலாம் வழிபட்டு வந்தாலே
அந்த நன்மை நடக்கும். கெடுபலன் கொஞ்சம் நற்பலன் ஏற்படும். இதுமாதிரி நடக்கும். தான தர்ம வகையில் பார்க்கும் பொழுது நீண்ட நாள் நோய் நொடியாக இருக்கவங்களுக்கு உதவி பண்ணலாம். எனக்கு வந்து இது எவ்வளோ பார்த்துட்டேன், ஆங்கிலோ மெடிசன் எடுத்தேன், சித்தாவில் பார்த்தேன், ஹோமியோபதி பார்த்தேன், எதுவுமே செட் ஆகலைன்னு. அப்படிப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணலாம். உங்களுக்கு தெரிந்த நல்ல மருத்துவர் இருந்தால் அவங்கள ரெக்கமெண்ட் பண்ணி கொண்டு போய் சேர்க்கலாம், அந்த உதவி செய்யலாம், அவங்கள அதுலேருந்து வெளியே கொண்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணலாம். அது ரொம்ப சிறப்பு. அது இல்லாமல் பார்ப்பதற்கு விகாரமாக இருக்கும் ஏழை எளியவர்களுக்கு, பிச்சைக்காரங்க நான் சொல்ல மாட்டேன், இப்போ எப்படி உடல் ஊனமுற்றவரை மாற்றுத்திறனாளின்னு சொல்கிறோம், அந்த மாதிரி பிச்சைக்காரர்கள் சொல்லக்கூடாது. அதுக்கு தான் ஏழை எளியவர்கள்னு சொல்கிறது. அந்த ஏழை எளியவர்கள் வறுமையில் இருப்பவர்களுக்கு, விகாரமாக இருக்கும் தோற்றத்தை கொண்டவர்களுக்கு உதவி பண்ணலாம். இந்த மாதிரிலாம் இருக்காங்களா? இருக்காங்க. நீங்கள் பார்க்கணும், தேடி கண்டுபிடிக்கணும். இருந்த இடத்துலையே வருவாங்கலாம் எதிர்பார்க்க முடியாது. நம்ம தான் போகணும். நம்ம போய் செஞ்சாதானே நம்மளுக்கு அந்த நன்மை நடக்கும், நல்ல காரியம் நடக்கும். தான தர்மங்கள் நம்ம தானாக விரும்பி போய் செய்யணும். அதுதான் அப்படி சொன்னேன். ஆனால் உங்களுக்கு நடு மத்தியம பாகத்திலே நன்மையான விஷயங்கள் நடக்கும். முதல்ல கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும் அதுக்கப்புறம் நல்லது நடக்குங்க. விட்டதை பிடிச்சிருவீங்க, இழந்ததை மீண்டும் பெறுவீர்கள். போன வாழ்க்கை வந்துடுச்சு அப்படி சொல்லுவோம், அது மாதிரிலாம் வந்துடும். இருந்தாலும் வருட முடிவிலே சில பிரச்சனைகள் வந்து போகும். உங்களுக்கு கூட இருந்தவங்களே கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நண்பரும் விரோதியாக மாறுவாங்க, உறவினர்களும் விரோதியாக மாறுவாங்க, மாற்றப்படுவார்கள். அதுக்கு அந்த நேரங்காலம் வரும். அப்போ கவனமாக இருக்கணும். அப்போ தான் நான் சொன்ன இந்த இறை வழிபாடு தானே பண்ணிட்டு வரணும். நேரம் நல்லா இருக்கும்போது கோயிலுக்கு போக வேணான்னு சொல்லலை, நேரம் நல்லா இருக்கும்போதும் கோயிலுக்கு போயிட்டு வரணும். அது யாருமே கடைப்பிடிக்கிறதில்ல. அப்படி தான் நேரம் நல்லா இருக்கே, நம்ம ஏன் போய் பார்க்கணும், வீட்டில் சும்மா கும்பிட்றோம், அது போதாதானே? அப்படி அல்ல. நல்லா இருக்கும் போதும் நம்ம இறை வழிபாடு பண்ணால் நடக்காததும் நடக்கும். இந்த காலத்தில் எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தாது, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நல்லா இருக்கும்போதும் கோயிலுக்கு போயிட்டு வாங்களே, அப்போ இன்னும் பலன் அதிகமாகும்ல, 1 2 ஆகும்ல. அது ஏன் செய்ய மாட்டேறீங்க? கஷ்டப்பட்டால் தான் கோயில் போகணுமா? அப்படிலாம் கிடையாது. நல்லா இருக்கும்போதும் போயிட்டு வரலாம். வருட முடிவிலே சில பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறனால நீங்கள் கவனமாக இருக்கணும்னு சொல்லி, இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இதுநாள் வரைக்கும் தடைப்பட்ட இந்த விஷயங்கள், உங்கள் திறமை வெளிப்படாமல் இந்த விஷயங்கள், நீங்கள் யாரும் தெரியாமல் இருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே வெளி உலகத்துக்கு வந்து முக்கிய ஒரு உதாரண புருஷராக நீங்கள் திகழ போகிறீங்கன்னு சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வின்னு வாழ்த்து விட வருகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.